ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்துக்காக தான் டீசர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட்டான பேரில் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டான போர்ட்ரேலையுமே நிறைய படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டராக இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ யார் என்ன படம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம ரவி மோகன் தான். ஸோ பேர் அவங்க அஃப்கோர்ஸ் மாற்றிட்டாங்க, ரவி மோகன். அங்கே இப்போ ரீசெண்டாக தான் பராசக்தின்னு ஒரு படத்தில் வந்து ஆஸ் அ இது நம்ம வில்லனா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ரோலாக தான் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷங்கள் அவங்க டைரக்ஷனாக பண்ணுறாங்க. ஒரு சில படத்தில் வில்லனா பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த படம் வந்து கொஞ்சம் பாலிட்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த படம் பேர் வந்து கராத்தே பாபு அப்படின்னு. ஸோ இதுக்கு சின்ன கிளிம்ஸ் வந்தது. அதில் ஒரு பாலிட்டிக் பார்ட்டியில் ஒரு இதில் ஒரு ஏதோ இது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான இப்போ சின்ன டீசர் தான் விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து கணேஷ் பாபு. அப்புறம் மியூசிக் வந்து சாம்சியஸ் மியூசிக் வந்து எப்பவுமே கொஞ்சம் த்ரில் இந்த மாதிரி படத்தில் வந்து நல்லாவே சூப்பராக மியூசிக் போடுவாங்க. ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்பு. தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க. சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க ஒரு வேலை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? அப்புறம் என்னப்பா, ஆர்கே நேரம் 27 மாதம் ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாபாவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். நீ தொழிலுக்காக அரசியல் பண்றது, நான் அரசியலே தொழிலா பண்றது. அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிற்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். சூப்பர் டீசர் பார்த்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பேஸ் மூவி தான். ஸ்ட்ராங்காக அதை பற்றின படம் தான். ரவி மோகன் சார் மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷலான கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க, அப்புறம் நாசர் சார் இருக்காங்க, அப்புறம் நம்ம பி வாசு அவங்க பையன் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் வில்லனா இதில் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் இது எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கதைங்கிறதுனால எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருது. ஸோ அதுக்கு யாரை நிற்க வைக்கலாம், அதுக்கப்புறம் அதில் ஜெயம் ரவி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஜெயம் நின்று வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் கதை போகுது. இதுக்கு நடுவில் நிறைய பாலிட்டிக்கல்ஸ், அப்புறம் அஃப்கோர்ஸ் சண்டை, வெட்டு, குத்துங்கன்னு நிறைய விஷயங்கள் வருது. அதில் ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம ரவி சார் வந்து சூப்பராக அந்த கராத்தைக்கு அந்த இது ப்ரூசி வச்சுருப்பாங்க, அந்த இதை வச்சு சமயம் பண்ணி சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்புறம் இன்டென்ஸான கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப ஃபனியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் கண்டிப்பாக ரவி சார் ரொம்ப வேறு லெவலில் ஒரு இன்டென்ஸான ஒரு பாலிட்டிஷியனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார் சொல்ல வேண்டாம், சூப்பராக பண்ணுவாங்க. இதுலேயுமே ஒரு நல்ல
இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பி வாசு பையன் அவங்களும் இருக்காங்க. அவங்க ஐ திங்க் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, அவங்க தான் வில்லன்னு நினைக்கிறேன். செமையாக பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காங்க. அவங்களும் சூப்பராக கன்லாம் ஒரு இதில் ஒரு சீனில் கொடுக்குறாங்க. மேபி அவங்க ரவி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்டென்ஸான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து இப்போ தான் நான் பார்த்தேன். கணேஷ் சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தாதான்னு படம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி கவின்ஸ் இருக்கேன். ஸோ அவங்க தான் இந்த டைரக்ஷன் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் கண்டிப்பாக பண்ணுறாங்க. அது வேறு மாதிரி இருந்துச்சு. இது டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று படம். ஸோ அது கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான். பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. மியூசிக்குமே சாம்சிஎஸ்எம்கே சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுவும் லாஸ்ட்டில் அந்த பீட்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் ரவி மோகன் சார் வந்து இன்னொரு ரோலாக ஒரு இதில் ரொம்ப சுருட்டு முடியாக இருந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் நினைக்கிறேன் அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியும் முறைக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஃபுல் ரத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபைட்டு ஆக்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து சொல்கிறாங்க பாபுனா யாரும் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் இது வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்டென்ஸாக சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்போனாலும் பார்க்கலாம். ட்ரெய்லர் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த டீசர் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பை பை, தேங்க்யூ.